மாலை மாத்திர உடனே பாஸ்டர் ஸ்டீஃபன் பாஸ்டர் அவர்கள் தாலியை எடுத்துக் கொடுக்கும்படி தேவ சமூகத்திலே அன்பாய் அப்படியே மாலை மாற்றுறாங்க. மாலை மாற்றுறாங்க. சகோதரர் ராஜேந்திர அவர்கள் முதலாவதாக ராஜேந்திர அவர்கள் மாலை மாற்றும் பொழுது எல்லாம் கைகளை தட்டுவோமா? ராஜேந்திர அவர்கள் மாலை மாற்றும் பொழுது தட்டுவோமா? சகோதரி மோனிஷா அவர்கள் மாலை மாற்றும் பொழுது அங்கே கேமரா பாருங்க. தேவநாமம் மகிமைக்கென்று இந்த திருமண வாழ்க்கை கடைசி வரைக்கும் தேவன் நடத்த போகிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லா சத்தமா அல்லேலூயா. இப்பொழுது தாலி நம்ம இந்திய கலாச்சாரத்தின்படி தாலியை கட்டி ஒரு அடையாளமாய் இந்த திருமண வாழ்க்கையிலே ஆரம்பித்து வைக்க போகிறது. பைபிளில் தாலி வைத்து பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமுள்ள நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த மகள் மோனிஷாவுக்கு கர்த்தர் பெரிதான கிருபையை பாராட்டினீர். அந்த சகோதர ராஜேந்திரனுக்கான ஸ்தோத்திரம். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவன் என்று சொல்லி இந்த குடும்ப மக்கள் மத்தியில, ஊழியக்காரர் மத்தியில உடைய சன்னிதானத்தில் நடக்கிற இந்த திருமணத்தை ஆண்டவரே நீர் கடந்து வந்து ஆசீர்வதிக்கும்படி சொல்லுகிறேன். இந்த மாங்கல்யத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளின் அடையாள சின்னமாக மாத்திரமல்ல, ஆசீர்வாதத்தின் சின்னமாகவும் இருவரும் அன்பு பாசம் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தோடு வாழ அநேக மக்களுக்கு சாட்சியாக இருக்க ஆண்டவரே இது ஒரு அடையாள சின்னமாக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறோம். கர்த்தரை அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள். எல்லாம் அப்படியே எழுந்திருக்கலாம். அந்த நிலவரதான் தாலியை கொடுக்கும் பொழுது எல்லாம் அவருடைய கைகள் ஓசையினாலே கைகள் தட்டும் பொழுது சகோதரன் மாப்பிள்ளை அவர்கள் மனுஷர்கள் கழுத்திலே ஒரு அடையாளமாக தாலி கட்ட போறாங்க. எல்லாம் எல்லாம் உங்களுடைய கை தட்டினா எல்லாம் கைகளை கட்டுவோமா? கட்டுவோம். எல்லாம் கைகளை கட்டி எல்லாம் கைகளை கட்டுவோம். எல்லாம் கைகளை தட்டுவோமா? பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் நாமத்தினாலே இன்று முதல் சகோதரன் ராஜேந்திரனையும் சகோதரி மோனிஷா அவர்களையும் திருமண கணவன் மனைவியாக இணைக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் கைகளை கட்டுவோமா? ஆமென், 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 ஆமென். இன்று முதல் திருமண வாழ்க்கையில இணைந்திருக்கிறதான சகோதரன் ராஜேந்திர அவர்களையும் சகோதரன் மோனிஷா அவர்களையும் கர்த்தர் தாமே மனதார ஆசீர்வதித்து வாழ்த்துவாராக என்று சொல்லி மனதார வந்து ஆசீர்வதிக்கிறோம். இப்ப வந்திருக்கிறதான எல்லா தாசன்மாரும் முன்னாடி வரும்பொழுது ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் பீட்டர் அவங்க, பாஸ்டர் ஸ்டீஃபன் பாஸ்டர், தாசன்மார் எல்லாம் முன்னாடி வரும்பொழுது எல்லாம் முன்னாடி வந்துடலாம். முன்னாடி வரும்பொழுது எல்லா மணமகளுக்கு நேராக கைகளை நீட்டி அப்படியே ஜெபம் பண்ணலாம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியா எல்லாம் அவருக்கு நேராக கைகளை நீட்டுவோமா? ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இறங்கி வரப்போகிறது. ஒரு மகிமையின் மேகம் இந்த நாளிலே ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூலக்கல் ஆயிற்று என்று எழுதியிருக்கிற வேத வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் இவர்களை இன்று முதல் ஒரு வித்தியாசமான வாழ்க்கைக்கு நடத்த விரும்புகிறார். இன்று முதல் பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமான வாழ்க்கைக்குள்ளாய் நடத்த விரும்புகிறார். மனிதர்களால் தள்ளப்பட்டிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் இவர்களை தம்முடைய கரங்களிலே எடுத்து மகிமையின் மேகங்களை மூடி மறைக்க போகிறது. எல்லாம் முடிந்தது என்று அல்ல, இனிதான் ஒரு புதிய ஆரம்பம், இனிதான் ஒரு புதிய துவக்கமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எல்லா விதமான சகல சத்தியத்திற்குள்ளாய் வழி நடத்தி ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாய் இவர்களை நடத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற எல்லா தாசன்மார்களோடு சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால இன்று முதல் ஆண்டவரே சகோதரன் ராஜேந்திர அவர்களையும் சகோதரி மோனிஷா அவர்களையும் ஆண்டவரே விவாக கணவன் மனைவியாக இன்று முதல் நாங்கள் அறிவிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து வழி நடத்துங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறதா நம்முடைய தாசன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம், தேவ மனிதர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிறுவனோட நல்ல பிதாவே, ஆமென். தேச மக்கள் அப்படி உட்காருங்க.